எப்படி நீங்க அவரை சூஸ் பண்ணீங்க? நீங்க நான் புத்தி கேட்காம எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லி நின்று அப்படி மேரேஜ் பண்ணவர் தான். அந்த ஒரு சந்தோஷமான அந்த ஒரு பிரசவ டைம்லலாம் அழுது மட்டும்தான் அதிகம். எனக்கு அப்போ எதுவுமே தெரியல. எனக்கு அந்த வழியை விட வந்து என் லைஃப்பில் வந்து அப்போ இருந்தே எதுவுமே எல்லாமே. பாப்பாவுக்கு ஒரு 4-5 மாதம் இருக்கும், என்னை வேணான்னு சொல்லிட்டார். எனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னார். என் குழந்தையவே இது வந்து எனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு அபார்ட் ஆகும்போதே இவன் உனக்கு வேணான்னு சொன்னான். அப்போ எங்கள் அப்பா சொன்னது தாலியை கழட்டி கொடுத்துரு, வீட்டுக்கு போகலாம். அப்போ பயம், அவங்க கூட நான் வாழ்கிறேன், அவனை திருத்திடுவேன். திருத்திட்டீங்களா? திருத்த முடியல, அவனையும் திருத்த முடியாது. இவங்க வீட்டுக்கு போய் 4 மணிக்கு எழுந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன். அவங்க அம்மா வந்து எனக்கு அப்போ எனக்கு பண்ணது கொடுமை தான். ஜெகா வைஷு மாதிரி சின்ன வயசா இருந்த போது எப்படி இருப்பீங்க? அப்பயும் கஷ்டம் தான் மேம். அம்மா அப்பா மேலே தப்பு சொல்லுவேன். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது, நான் இங்கே நான் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மைண்ட் செட்டில் எனக்கு வந்துச்சு. இந்த இடத்துல இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில், இல்லையா? அது என்ன நடந்தது, எந்த இடத்துல அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க? அவனை திருத்திலாம் இன்றைக்கி லைஃபே போச்சு, இந்த முடிஞ்சு போச்சு. 34 வயசு ஆகிடுச்சு. என்னோடய மெச்சூரிட்டி லெவல் இன்னுமே எனக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. என் லைஃப்பில் இன்னுமே நான் ஏமாறுறேன். நீ வந்து பொண்ணாக இருந்தாலே நீ வந்து தப்பானவ தான். சிங்கிள் மதராக வந்து அதுவும் பெண் குழந்தைய வளர்த்தது ரொம்ப ரொம்ப சிரமம். நான் ரொம்பவே இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போது இங்கே தான் ரொம்ப வலிக்குது. இதில் நான் வந்து என் பொண்ணுக்கு நான் சொல்கிற விஷயம், நான் அதை கண்டிப்பேன், ஆனால் அவள் கேட்க மாட்டான். பட்டு தான் நீ திருந்துவேனா, பட்டு திருந்து. நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னு இருக்கும்போது அந்த வலியும் தனிமையும் தான் நமக்கு வந்து துணையாக இருந்திருக்கும். அவ்வளோ வலிகளை கடந்து வந்திருப்போம். ஒன்றுமே இல்லை, உங்கள் பொண்ணு இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டாலே உடனே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துடுது. அதில் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் வருது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அங்கே தனியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம். அதாவது நீ வந்து பொண்ணாக இருந்தாலே நீ வந்து தப்பானவ தான். அதாவது தனியாக இருந்தாலே தப்பானவ தான் எங்களுக்கான ஒரு பேர். அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சிங்கிள் மதராக வந்து அதுவும் பெண் குழந்தைய வளர்த்தது ரொம்ப ரொம்ப சிரமம் மேம். ஏன்னா நாங்கள் எங்களையும் பார்த்துக்கணும், அந்த ஒரு பிள்ளையும் பார்த்துக்கணும். இந்த சமூகத்தில் வந்து அதுவும் இந்த மீடியாவில் தனித்துவமாக வாழ்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்பவே இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் மீறி தான் வந்துட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள் அடிபட்டாச்சு லைஃப். நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிங்கிள் மதர்னு, சிங்கிள் பேரண்ட், இந்த வார்த்தை இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதை தவிர்த்து பல வார்த்தைகளை வச்சு நம்மளை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நிறையா மேம். நான் ஒரு 10 வருஷமாக நான் ஒரு டெய்லர் தான். நான் 10வது தான் படிச்சிருக்கேன். அப்போது வந்து உட்காந்து தச்சிட்டு இருக்கும்போது இந்த பேக் பெயின்லாம் இருக்கும். அப்போது எனக்கு அந்த வழி எனக்கு அப்போ எனக்கு பேச தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மீடியாவில் நான் கடந்து வந்துட்டுருக்கிற பாதை, என் லைஃபாக இருக்கட்டும், என்னை வந்து பேசுகிற என் கூட இருந்தவங்களாக இருக்கட்டும், இப்போ எனக்கு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எனக்கு இதுதான் எனக்கு பெரிய வழியாக இருக்குது. அப்போ நான் வேலை செய்யும்போது எனக்கு இருந்த வழியாக எனக்கு பெருசாக தெரியல. இப்போது இங்கே தான் ரொம்ப வலிக்குது. வைஷுவோட அம்மா ஓகே, ஜெகா வைஷு மாதிரி சின்ன வயசாக இருந்தபோது எப்படி இருப்பீங்க? அப்பயும் கஷ்டம் தான் மேம். லைஃப்பில் வந்து கஷ்டம். அப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கூலி வேலைக்கு தான் போவாங்க. நான் நல்லா படிப்பேன். நான் 10th பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க் வந்து 372 மார்க் எடுத்தேன். ஏன்னா அப்போ வந்து நல்லா படிக்கிற பொண்ணு தான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தினால அதுக்கப்புறம் என்னை படிக்கவே இல்லை. நான் 10th பப்ளிக் போய் எழுதினேன். பட் நான் படிக்காமல் போய் நம்ம அந்த ரிவிஷன் முதல் அதில் நான் படித்தது தான் என்னுடைய இது. நான் வந்து டிசி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை மிஸ்ஸுங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நல்லா படிக்கிற பொண்ணுன்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தினால என்னை படிக்கவில்லை. அதுக்கப்புறம் மேரேஜ். ஏன்னா படிப்புன்னு நமக்கு ஒரு விஷயம் இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மேரேஜ். அப்போ நான் வந்து தேவையில்ல அந்த ஒரு டீனேஜில் எப்படி மேம் இருக்கும் நம்மளோட ஏஜ். அப்போ அந்த சமயத்தில் லவ் அப்படி லைஃப் மாறி போயிடுச்சு. 20 வயசுலேயே பாப்பா, 22-23 வயசில் லைஃப். ஸோ உங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ்? எங்கள் அத்தை பையன் தான். அத்தை பையனே தான். ஸோ உங்களுடைய அந்த லைஃப் எப்படி இருக்குன்ற கனவுல நீங்கள் இருந்தீங்க? நிறைய, அதாவது எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு எதுவும் கிடைக்காது. என்கிட்ட அதிகமாக ட்ரெஸ்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன விஷயம்னா, எனக்கு
நம்ம போகிற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இங்கே நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அப்போ போகிற வீட்டில் நம்ம ரொம்ப நல்லா இருப்போமோ அப்படின்ற ஒரு தாட்லாம் இருந்துச்சு. போன 3 மாதத்துல தெரிஞ்சிருச்சு என் அம்மா விட எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி. அதுவே நல்லா அந்த அளவுக்கு ஏங்க மாமா தானே அவரு? அம்மாவோடைய ரிலேட்டிவ் தான், பட் ரொம்ப அது வந்து ரொம்ப சொந்தம் கிடையாது, கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரிலேட்டிவ். அவங்க 3 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு எனக்கு இந்த லைஃப் எனக்கு செட். ஆனால் நீங்கள் அவரை சூஸ் பண்ணீங்க? நீங்கள் சூஸ் பண்ணது வந்து மேம், இப்போது அம்மா அப்பா மேலே தப்பு சொல்லுவேன். இப்போ எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா, நான் வந்து படித்தது எல்லாமே கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் கூட பேச விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். இவங்க வீட்டுக்கு என்னை வாரமாக கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் அப்பா வந்துட்டு கட்டிக்கிற முறை, அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து என்னோடய பொண்ணுக்கு உங்கள் பையனை கொடுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. டீனேஜ் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஏஜில் வந்து இவர் தான் மேரேஜ் பண்ணிக்க, ஏன்னா படிக்க விடலை. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்போ நான் வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு ஏஜில் வந்து மேரேஜ் ஒரு விஷயம் வந்து பேசுறது பெற்றவங்க தான். அதுக்கப்புறம் தான் அது லவ்வாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு பேர் லவ் கிடையாது, அஃபெக்ஷன். அது எப்படி சொல்கிறதுனா, அவங்களாம் என்னை தேடி வந்தாங்க, வந்து நான் அவங்க கூப்பிட்டதை நான் கூட போனேன். ஆனால் மேரேஜ் பண்ணுன்ற தாட்டில் போகல, அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போனால் ரெடியாக எல்லாமே மேரேஜ் எல்லாம் எங்கள் அத்தை தான் பண்ணி வச்சாங்க. அவங்க அம்மா அப்பா சம்மந்தமே வாங்கலையா? நீங்கள் அவங்க தானே பேசிக்கிட்டாங்க. அது என்ன விஷயம் மேம், இப்போ எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே வாய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சொந்த வீடு இருக்கா, அவனுக்கு என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு வேணான்னு சொன்னாங்க. நான் புத்தி கேட்காம எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லி நின்று அப்படி மேரேஜ் பண்ணவர் தான் அவர். எனக்கு பிடிக்கும் எனக்கு அவங்கள. அப்படி தான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 3 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு எனக்கு அவங்களுக்கு என் மேலே ஈர்ப்பாடு இல்லை. ஏதோ மேரேஜ் பண்ணிட்டோம், இந்த வீட்டில் இருக்கியா அவ்வளோதான். என்னை எங்கே வெளியெல்லாம் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க வீட்டில் போனதுக்கப்புறம் பால் கூட வாங்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க காலைல. என்னை 4 மணிக்கு, எனக்கு 17 வயசு மேம், எனக்கு 17 எனக்கு முடிஞ்சு எனக்கு 18 அப்போ தான் எனக்கு ஸ்டார்ட். என்னை 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. நான் வந்து 4 மணிக்கு எழுந்துச்சு நான் வந்து படிச்சுட்டு இருந்த டைமில் இவங்க வீட்டுக்கு போய் 4 மணிக்கு எழுந்துச்சு நான் சமைக்க ஆரம்பித்தேன். எங்கள் அத்தை அப்படி என்னை எழுப்பிடுவாங்க. ஆனால் அப்போ எனக்கு அவங்க விஷயம் பண்ணும்போது 4 மணிக்கு எழுப்ப ரொம்ப அப்படி கோவமாக வரும். ஆனால் இப்போ எனக்கு அந்த 4 மணிக்கு எனக்கு எழுந்துச்சு அவங்க சொல்லிக் கொடுத்த வேலைகள் தான் இன்றைக்கி நான் வந்து என் லைஃப்பில் வந்து கரெக்டாக பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக மேம். இன்னுமே வந்துட்டு அவங்க அம்மா வந்து எனக்கு அப்போ எனக்கு பண்ணது கொடுமை தான். ஆனால் இப்போ எனக்கு நான் நினைக்கும் போது எங்கள் வீட்டில் நான் கற்றுக்காத கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு உலகம் தெரியாது, வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டீங்க. வீட்டில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரே கனவு கண்டுட்டீங்க. இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில், இல்லையா? அது என்ன நடந்தது, எந்த இடத்துல அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வேண்டாம் நான் முடிவெடுக்கல மேம். அதாவது அவரை நான் மேரேஜ் பண்ணி எங்கள் பாப்பாவுக்கு ஒரு குழந்தையாச்சுங்க. எனக்கு 2-3 குழந்தை எனக்கு அபார்ட் ஆகிருக்கு. அவங்களே வேணாம்னு சொல்லிவிடுவாங்க, மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ எனக்கு அந்த உடம்பு எப்படி இருக்கும்? எனக்கு 20 வயசில் என் பொண்ணுனா 18, 19 அந்த ஒரு 2 வருஷத்துல என் உடம்பு எப்படி இருக்கும்? அப்புறம் திருப்பி ஒரு டைம் அபார்ஷன் ஆச்சு. எங்களோட பாப்பாவுக்கு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகி அபார்ட் ஆச்சு. அப்போ வந்து அவங்க 6 மந்த்துக்கு மேலே ஆகணும். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு உடம்புல தெம்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா நின்றுச்சு. ஒரு 6 மந்த்லேயே வந்து எங்கள் பாப்பா நின்றுச்சு. இந்த குழந்தை வேணான்னு தான் சொன்னாங்க. வேணான்னு தான் சொன்னாங்க. நான் வந்து என்னோடய உடம்பு வந்து நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த குழந்தை நான் பெற்றுப்பேன். அப்போ வந்து அவர் வந்து அந்த ஒரு கேரிங்கே கிடையாது. அந்த ஒரு சமயம் அந்த ஒரு ஹாப்பினஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம்ல, அந்த ஒரு ஹாப்பினஸ்லாம் அவங்க வீட்டில் யாருக்குமே கிடையாது. எங்கள் அப்பா தான் என்னை வாரம் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் பார்த்து எங்கள் அப்பா மட்டும் தான் செஞ்சுருக்காரு. அவர் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு பழம் வாங்கி கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு பிரசவ டைமில் தான் என் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 5 மாதத்துல வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப வாமிட் பண்ணிட்டு இருந்தனால அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்து 7 மாதத்துக்கு வளகாப்பு பண்ணுறதுக்காக அவங்களே கொண்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு அவங்களே அந்த நலங்கு எல்லாமே செஞ்சு முடிச்சு என்னை திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருப்பி எனக்கு 9 மாதத்தில் வந்து எனக்கு குழந்தை பிறக்கிறது கரெக்டாக எனக்கு 1 வாரம் தான் இருக்குது. அவர் டூர் போயிட்டு வராரு. இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். என் கூட இரு. அந்த ஒரு சந்தோஷமான அந்த ஒரு பிரசவ டைம்லலாம் அழுது மட்டும்தான் அதிகம். எனக்கு அப்போ எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற நாம் வீடியோவில் பார்க்குறோம், அந்த குழந்தைங்கிட்ட பேசுகிறாங்க, அந்த பாட்டு பாடுறாங்க, குழந்தைங்க நல்ல விஷயங்கள்லாம். என் குழந்தைக்கு நான் எல்லாமே அழுக மட்டும்தான் கொடுத்துருக்கேன் உண்மையாகவே. அதனால் வந்து அவள் இப்போ பண்ணுற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், நான் வந்து என்னுடைய தவறு தான் சொல்லுவேன். நம்மளோட குழந்தை வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுதுன்னா அது என்னுடைய தவறு தான். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைங்க தான்.
நம்ம வந்து அந்த பிரசவ டைமில் வந்து அந்த குழந்தைங்க மேலே நம்ம காட்டுற அந்த ஒரு கேர் தானே மேம் அது நல்லபடியாக கொண்டு வரணும். அது ஒன்று தான். நான் அந்த பிரசவம் இது எனக்கு அந்த வலியை விட வந்து என் லைஃப்பில் வந்து அப்போ இருந்தே எதுவுமே எல்லாமே என் குழந்தை பிறக்க வரைக்கும் எங்கள் வீட்டு நல்லா பார்த்துக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பா குழந்தை பிறக்கிற வரைக்குமே எங்கள் அம்மா நான் கேட்டதில் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை நம்ம வந்து அந்த சமையல் எது கேட்டாலும் அவங்க வாங்கி கொடுக்கணுமாமே, எல்லாமே எனக்கு கேட்டதில் எனக்கு செய்வாங்க. என் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க மேம். தனியாக இருப்பேன், மாசமாக இருப்பேன். யாருக்காக அவர் கால் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு, என்னோட ஃபோன் கட் பண்ணுவார். என்னதான் அம்மா அப்பா இருந்தாலும் அவருடைய ஒரு வார்த்தை கால் பண்ணுவேன், ஃபோன் எடுக்க மாட்டார், ஃபோனை கட் பண்ணி விட்டுருவார், ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுவார். இருந்தாலும் ஃபஸ்ட்டு குழந்தை எனக்கு அபார்ட் ஆகும்போதே இவன் உனக்கு வேணான்னு சொன்னாங்க. இவன் உனக்கு வேணாம், இப்போயும் உன்னை பார்த்துக்கல. அபார்ட்டாகி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஏன்னா அவர் பார்த்துக்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக என் அம்மா அப்பா தான் என் கூட இருந்தாங்க. அந்த ஒரு சமயமும் வந்தாங்க. எனக்கு எப்போல்லாம் எனக்கு கெட்டது நடந்துச்சோ அப்போல்லாம் அவங்க என் கூட இருந்தாங்க. நான் இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன், என் கூட இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னது தாலியை கழட்டி கொடுத்துரு, வீட்டுக்கு போகலாம். அப்போ வந்து எனக்கு தைரியம் இல்லை, கேட்கல. அதை தைரியம் இல்லை. ஆல்ரெடி உனக்கு ஒரு அசிங்கத்தை கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் விட்டுட்டு வந்து உட்காந்தாலும் நீயும் என்ன பேசுவ, சொந்தக்காரங்க முன்னாடி இன்னும் நீ அசிங்கப்படுவேன், இந்த வாழை வெட்டி வந்து உட்காந்துட்டா, இதெல்லாம் ஒரு அப்போ பயம். செகண்ட் மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் இப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து இதுக்கு நான் பயந்தேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பெரிய ஒரு அசிங்கத்தை கொடுத்து தான் நான் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுனது தான் ஒரு பெரிய அசிங்கம். அவனை திருத்தி நான் வாழ்கிறேன், அவங்க கூட நான் வாழ்கிறேன், அவனை திருத்திடுவேன். திருத்திட்டீங்களா? திருத்த முடியல, அவனையும் திருத்த முடியாது மேம். இங்கெல்லாம் யாரையுமே மாற்ற முடியாது, யாரையும் திருத்த முடியாது, நம்மளாக மாற்றிக்கணும். இதுதான் நான் இப்போ கற்றுக்கிட்ட விஷயம். யாரையுமே ஒருத்தவங்க நம்ம வந்து மாற்ற முடியும். இப்போ எங்கள் பாப்பாட்ட வந்து, பாப்பா இது வந்து சரி, இது தப்பு, இந்த பக்கம் போறியா இந்த மாதிரி நடக்கும், இந்த பக்கம் போறியா இது வந்து நடக்கும், நீ இதில் போய் விழுந்தாலும் சரி, இதில் நீ எழுந்தாலும் சரி, நான் நிற்பேன். எனக்கு அப்படி யாருமே எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு இல்லை. நீ நல்ல வழியில் தான் நீ போனாலும் கெட்டதாக போனாலும் சொல்லி நம்மளை திருத்தி கொண்டு போகிறது ஒருத்தர் நமக்கு யாராச்சும் நமக்கு வேணும். உனக்கு நான் இருக்கேன், ஆனால் கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும். இதில் நான் வந்து என் பொண்ணுக்கு நான் சொல்கிற விஷயம், நான் அதை கண்டிப்பேன், ஆனால் அவள் கேட்க மாட்டான். பட்டு தான் நீ திருந்துவேனா, பட்டு திருந்து. ஜெகா, இப்போவும் நீங்கள் வந்து நான் அவரை விடலை, அவர் தான் என்னை விட்டுட்டு போனார்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட மனுஷனையா நீங்கள் விடாமல் இருந்தீங்க? எங்கள் அம்மா வீட்டில் நான் 3 மாதம் இருக்கேன். என் அம்மா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ, இந்த குழந்தையோட கூட வச்சு நான் கையில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னை பேசாத வார்த்தை, அவ்வளோ வார்த்தை நான் வாங்கினேன். ஒரு பிள்ளையோட வந்து உட்காந்துட்டா, ஒரு பிள்ளையோட வந்து உட்காந்துட்டா, ஒரு பிள்ளையோட. இதுக்கு தான் நான் அன்றைக்கே நான் அடிச்சுக்கிட்டேன். இந்த பையன் உனக்கு வேணாம், இன்றைக்கி இந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அண்ணா என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்க, என்னால் இங்கேயும் இருக்க முடியல, அவன் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான், பிள்ளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, படிக்க வச்சிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு நிலமை வந்திருக்கு. 20 வயசுல மேம், 20 வயசுல குழந்தையோட உட்காந்துட்டு இருக்கேன். மாமனார் மாமியார் அவங்கெல்லாம், அதாவது அவங்க யாருமே எனக்கு கேர் பண்ணிக்கல. வீட்டில் போய் எதுவும் நீங்கள் கேட்கலையா? அவங்க யாருமே எனக்கு கேர் பண்ணிக்கல மேம். புருஷனே ஃபஸ்ட்டு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும்போது அவங்கள நான் போய் என்னென்னு கேட்குறது? இன்னுமே எனக்கு அவங்கள நான் எப்படி நான் கேட்க முடியும்? இவரை நம்பி தான் வந்தேன் நான். இவரை எனக்கு சரியில்லாமல் இருக்கும்போது நான் அவங்கள எப்படி கேட்க முடியும்? இதுக்கு தான் வந்து பெற்றவங்க பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, நீ தான் என்னை பண்ணி வச்ச, நீ கேளு, நம்ம கேட்டு நம்ம தைரியமாக உட்காரலாம். நானே தேடி போன வாழ்க்கை. ஆனால் இன்னொன்று நான் கேட்குறேன், பெற்றவங்க பேச்சை கேட்கல சரி, 2வது முறையும் நீங்கள் கேட்கலையே பெற்றவங்க பேச்சை? அப்பவே நீங்க ஒரு முடிவு எடுத்து வந்திருந்தீங்கன்னா கூட வாழ்க்கை எப்படியாவது மாறி இருக்கலாம். இவ்வளோ தூரம் அவரை நம்பி இவ்வளோ தூரம் இவ்வளோ வழியை நீங்க அனுபவிக்கணும், நீ என்ன இருக்கு உங்களுக்கு? அப்போ தெரியல மேம். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரே ஒரு விஷயம், எங்கள் பாப்பா பிறந்துருச்சு, திருப்பி நானே தான் போனேன். எங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு 3 மாதம் கழித்து என்னை அவர் வந்து கூப்பிட வரல. இருந்தாலும் நானே தான் போய் உட்காரும்போது சரியாக சம்பாரிச்சு போடல. எங்கள் பாப்பாவுக்கு என் உடம்புல தெம்பு இருந்தால் தான் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும். அதுக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கல. திருப்பி போயிட்டு 1 மாதத்துல திருப்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன். ஏன்னா ஏதாவது இங்கே இருந்தாச்சும் ஏதாவது ஒன்று திட்டாச்சும் நமக்கு ஏதாவது போடுவாங்களே சாப்பிட்றதுக்கு, இங்கேருந்தால் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமே, அங்கேருந்தால் எதுவுமே கிடைக்காது, அவன் வாங்கி போட மாட்டார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் மேம். அப்புறம் திருப்பி கரெக்டாக எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 4-5 மாதம் இருக்கும், என்னை வேணான்னு சொல்லிட்டார். எனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னார். என் குழந்தையவே இது வந்து எனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டார். எங்கள் அம்மா அப்பாவை வந்துட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எந்த ஸ்டேஷனில் வச்சு நான் மேரேஜ் எனக்கு பிரச்சனைலாம் முடிஞ்சோ அங்கேயே துடியலூரில் தான், அங்கேயே போயிட்டு என் குழந்தையோட போய் குழந்தையோட நிற்கும்போது அவர் என்னை வேணான்னு சொன்னார். அந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணுற முதலாளிகளாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை. இவர் வந்து எங்கே வேலை செய்கிறாரோ அவங்கள கூப்பிட்டாங்க. அவங்க எல்லாமே ஒரே இடத்துல எல்லாமே வேலை செஞ்சவங்க. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வச்சு நம்ம இவங்க கூட போய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர வச்சோம்.
இவர் என்னை வேணான்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் கேட்கும், இது வந்து என் குழந்தை இல்லைன்னு சொன்னார். நான் எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன், இவருடைய குழந்தை தான் அது சொல்லிட்டு திருப்பி அவங்க என்னை மிரட்டி தான் அவரோட திரும்பி சேர்த்து வச்சாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கல. இப்போ எங்கள் அம்மா சேர்த்து வச்சாங்க. ஆமாம், எங்கள் பாப்பா நான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா என் வீட்டில் என்னை பார்த்துக்கல. என் அம்மா அப்பா எனக்குமா நான் இருக்கேன்டா, உனக்கு குழந்தை விட்டு நீ வேலைக்கு போ இப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு அப்போ கொடுத்துருந்தா கூட என் குழந்தை விட்டு நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிருந்திருப்பேன். எங்கள் பாப்பாவும் என்னை அவங்களுக்கு என்னை பிடிக்கும், இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை அந்த கோவத்துலலாம் ஒரு சில வார்த்தைகள் விடுவாங்க இல்லையா. இந்த ஒரே பிள்ளையா இருந்தால் அந்த கல்யாணம் மட்டும் உட்காந்து பிள்ளையோட உட்காந்துட்டா நீ இதுங்களை ஃபுல்லாக நம்ம வந்து வளர்த்தணும், எனக்கு ஒரு பையன் இருக்கேன், என் பையனை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து எங்கள் அண்ணனுக்கு அப்போ மேரேஜ் டயத்துலலாம் எங்கள் அண்ணியை வச்சுலாம் ரொம்ப பேசுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அவங்களாம் பேச விரும்பலை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்க வீட்டில் இருந்தால் நமக்கு இருக்க முடியாது, அவங்க கூட போய் போவோம்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அவங்க கூட தான் நிறையா மேம். அதாவது சம்பாரிச்செல்லாம் கரெக்டெல்லாம் கொடுக்க மாட்டார். எங்களோட பாப்பாவுக்கு கொஞ்சம் மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே வந்து பெட்ரோல் பங்க்கில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எழுதுவாங்க. அங்கே நான் போய் பொய் சொல்லி தான் வேலைக்கு போனேன். எப்படின்னா நான் 10வது தான் படிச்சிருக்கேன், ஆனால் அங்கே வந்து 12வது படித்தா தான் அங்கே வேலைக்கு எடுப்பாங்க. நான் 12வது படிச்சிருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி தான் அங்கே போய் உட்காந்து அப்போவே நான் வந்துட்டு அங்கேயே நான் வேலைக்கு போயிருக்கேன். நான் வந்து லேத்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கார் பார்ட்ஸ்லாம் செய்வாங்க அலுமினியத்தில், அதெல்லாம் வந்து இந்த இது வச்சு அறுப்பாங்க, அந்த ஒரு ஃபைல்னு சொல்லுவாங்க, அதில் வேலை பார்த்துருக்கேன். நான் எந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போனாலும் எல்லாரோட நான் தான் அங்கே அதிகமாக இருக்கும். என்னுடைய ஒர்க் அங்கே அவ்வளோ இருக்கும். என்னை யாருமே எந்த இடத்துலையுமே ஆனால் தெரியாமல் போய் உட்காந்து தான் நான் வேலை தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் உட்காருவேன். ஏன்னா கற்றுக்க முடியும், என்னால் எனக்கு தெரியும். அந்த ஒரு திமிர் என்கிட்ட இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் தெரியலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் முடிச்சு காட்டாமல் இருந்திருக்க மாட்டேன். இன்னுமே நீங்கள் ஒரு லேப்டாப்பில் உட்காந்துட்டு இதில் எனக்கு சுத்தமாக தெரியாது தான் நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலும் நான் செஞ்சிருவேன். இதே தான் மேம். அதுக்கப்புறம் ஒரு அவர் உங்க கூட தான் இருந்தார். அப்போ அந்த வருமானம் அதெல்லாமே நீங்கள் என்னோட இதில் நான் பார்த்துக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு சேலை கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. என் பொண்ணுக்கு ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுத்துருக்கு கிடையாது. அதாவது கடன் வாங்கினாலும் அது எல்லாமே என்னுடைய பேரில் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து என் பொண்ணுக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது தான் எனக்கு ஜுவல் கொடுத்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் இது காது குத்து வச்சுருந்தோம். அப்போ வந்து ஜுவல் கொடுத்தாங்க, ஒரு 10 பவுன் ஜுவல் கொடுத்தாங்க. அதில் வந்து இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போ தான் மேம் இவரோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. என்னென்னா இவங்க கரெக்டாக வீட்டுக்கு அவங்க காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த விசேஷம் வச்சுக்கும் போது ஒரு 1 லட்ச ரூபா எங்களுக்கு மொய் வந்தது. அப்போ நான் சொன்னேன், இது நம்ம வச்சு ஏதோ ஒரு இடம் வாங்கி போடலாமான்னு கேட்டேன். அந்த காசை வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டாரு. அப்போ இது நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணலை. சார் வந்து சூதாட்டம் சீட்டில் போயிட்டு எல்லாம் விட்டுறது. என் வீட்டில் இந்த நகையெல்லாம் நான் அப்போ ஒரு கொடி ஒன்று போட்டிருந்தேன், கம்மல் ஒன்று போட்டிருப்போம், அவ்வளோதான். நம்ம வீட்டில் நம்ம போய் பீரோ நம்ம போய் திறந்து பார்த்துட்டு போமா கிடையாது. நான் வீட்டில் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஏஜ் தான் மேம், ஒன்றுமே தெரியல. நம்ம வீட்டுக்கார் வந்து ஏன்னா அவரை நான் மாற்றிடலாம் திருத்திடலாம் இப்படியே தான் லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை, அவரை விட்டு எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏன்னா அம்மா அப்பா வந்து முழுமையாக வந்து அண்ணன் அவங்களோட பையன் அப்படின்ற மாதிரியே போயிட்டாங்க. எனக்கு நான் இருக்கேம்மா நீ வந்துடு, அவங்ககிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து உட்காந்துருப்பேன். இவங்களும் இல்லை, அவரே விட முடியாதுன்றதுனால அவர் என்ன பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டே நான் அவரோட லைஃப்ல, ஏன்னா தனியா வந்துட்டா நம்மளால சர்வை பண்ண முடியாதுன்ற ஒரு கேள்வி. வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம், பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம தனியா எப்படி இருப்போம் அப்படின்ற இந்த பயத்திலேயே அவரை மன்னிச்சு நீ எது பண்ணாலும் எவ்வளவுங்க ஒரு பொண்ணு அவர் நான் வந்துட்டு வெளியவே நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் வந்து எங்களுடைய ஃபேமிலியில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அவன் என்ன பண்ணாலும் நீ அவனை பேசுறியா, நான் பேசுவேன், வீட்டில் போய் தான் பேசுவேன், எல்லாரும் முன்னே பேச மாட்டேன், விட்டே கொடுக்க மாட்டேன். அவர் என்னை என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியும். இல்லை இது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு பண்ணுறா அப்படின்னா அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆதரிக்கவே மாட்டேன். நான் அப்படி தான் மேம் அவனை திருத்திடலாம் இன்றைக்கி லைஃபே போச்சு, இந்த முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி அந்த ஒரு நான் நல்லா படிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும். படிப்பறிவும் இல்லை. அந்த ஒரு 10வது படிச்சுட்டு உடனே வந்து 2 வருஷத்தில் ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையாயிடுச்சுன்னா அதுக்கு இதில் நமக்கு என்ன தெரியும் அந்த ஒரு ஏஜில்? இப்போ தான் நான் மெச்சூரிட்டினால எனக்கு இப்போ தான் சொல்லுவேன். 34 வயசு ஆகிடுச்சு எனக்கு. என்னோடய மெச்சூரிட்டி லெவல் இன்னுமே எனக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இன்னுமே ஏமாந்துட்டு தான் இருக்கேன். என் லைஃப்பில் இன்னுமே நான் ஏமாறுறேன். யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்ற வருது. என் கையில் நான் சம்பாதிக்கணும், அதுதான் நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய உழைப்பாக இருக்கட்டும், அது மட்டும்தான் நம்மளை வந்து அது நம்மளை வந்து பாதுகாக்கும்.
மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அம்மா அப்பா பெத்த பிள்ளை நாளைக்கு என் பிள்ளை கூட பார்த்திங்கன்னா அது என் கூட நிற்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த இது வரும்போது அவங்கவுங்க ஃபேமிலின்னு போயிடுவாங்க. நீங்கள் அவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா? பார்த்துட்டு வர அந்த டைமில் நமக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்குது அப்படின்னா அது அவ்வளோ சொர்க்கமாக இருக்கும். பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு நம்ம தத்தளிச்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கரையை பார்க்குற மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு இதுவாக. பட் அதுவுமே ஒரு ஏமாற்றம் தான், அதுவுமே ஒரு துரோகம் தான்னும் போது எப்படி இருக்கும்? இது எப்படி இருந்தது இப்போ நீங்க அதை அனுபவிச்சு? நான் சொல்றேன், உண்மையாவே சொல்லப்போனால் எங்கள் பாப்பா கூட தெரியாது. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது, நான் இங்கே நான் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மைண்ட் செட்டில் எனக்கு வந்துச்சு. அப்போது நான் ஒரு விஷயந்தான் யோசித்தேன். இப்போ நான் வந்து தனியாக இருந்தேன், எனக்கு சப்போர்ட்டிவ் எனக்கு யாருமே இல்லை. அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இந்த சோசியல் மீடியாவில் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி யாருமே இல்லை, சோசியல் மீடியா நம்மளை போட்டு இது பண்ணுது. நான் உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன், இருந்தாலுமே நீ என்ன பேசுகிற, எல்லாமே பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சேன், அதுலேயும் விடலை, அதுலேயும் ஏமாற்றி விட்டுட்டீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் வாழ வேணான்னு நினைக்கிறேன். நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு பொண்ணு இருக்குது, அப்போ நாளைக்கு இதே நிலமை தானே அந்த பிள்ளைக்கும். இது நான் யோசித்தேன். அப்போது என் குழந்தை கூட நான் இருந்தேன்னா அந்த நிலமையை நான் விட மாட்டேன், அதை கரெக்டாக கொண்டு போகணும். படைச்சிட்டான், ஒரு டைம் படைச்சிட்டான். நான் செத்து போனால் கூட பார்த்தீங்கன்னா நான் நிம்மதியாக போய் இருப்பேன்னா, நான் எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றிட்டு என் குழந்தை இன்னுமே கஷ்டப்படுதுன்னு அதை பார்த்து இன்னும் நான் வேதனைப்பட்டு தான் இருக்கும். படைச்சிட்டேன், நமக்குன்னு ஒரு முடிவு வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அந்த கடவுள் நமக்கு நான் இதுக்கப்புறம் நீ வேணான்னு சொல்லி எடுக்கும்போது எடுத்துக்கிட்டோம், நம்ம முடிவு நம்ம எடுக்கக்கூடாது. வாழுவோம், பார்த்துக்கலாம். இது மட்டும்தான் இப்போ ஓடிட்டு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.